to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் இரத்தத்தின் மூலம் பாவத்தை ஜெயித்து பரிபூரண விடுதலையோடு வாழும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி தேவனுடைய ஆலயமாக மறுரூபமாக்குகிறார். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவரின் மறுரூபமாக்கும் வல்லமையை விசுவாசிக்கவும் ஜீவனுள்ள தேவனின் ஆலயமாக வாழும்படியும் இந்த அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுவதுடன் வாழ்வின் இக்கட்டுகளை மேற்கொண்டு பரிசுத்தமாக நடப்பதற்கு தெய்வீக பலனை நமக்கு தருகிறார். பரிசுத்த ஆவி மரியாளின் மேல் வந்தபோது உன்னதமானவரின் பலன் அவளை நிறைத்தது. அவ்வாறே பரிசுத்த ஆவியானவர் மனுஷீக பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல, தமது தெய்வீக பிரசன்னத்தினால் நம்மை பலப்படுத்துகிறார். பலவீனமாக உணர்ந்தாலோ வாழ்வின் பாரங்கள் அழுத்தினாலோ பயப்படாதிருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று இயேசு கூறியது போல, பாவத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் இருளிலிருந்தும் நம்மை விடுவிக்கவே பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் விடுதலையை தருகிறார், கட்டுகளை உடைக்கிறார். இயேசுவின் பூரணத்தினால் நம்மை நிரப்புகிறார். மறுரூபமாகுதல் எப்படி நடக்கிறது? இயேசு தாம் சிலுவையில் செய்த தியாகத்தின் மூலம் நாம் பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்படுவதற்கு வழியை உண்டாக்கினார். நாம் கேட்கும்போது அவர் நம்மை தம்முடைய ஆவியினால் நிரப்புகிறார். மனம் திரும்புவதற்கு நமக்கு வழிகாட்டி அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கண்களை இயேசுவுக்கு நேராக திருப்புகிறார். விடுதலையின் ஆதாரமாக விளங்குகிறார். இயேசுவின் இரத்தத்தின் மூலம் நாம் பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விடுதலை இயேசுவின் வழிகளில் காணப்படும் புது ஜீவனை, புது நினைவுகளை, புதிய பாஷையை நமக்கு கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிப்பதோடு சோதனைகளை மேற்கொள்ளும்படி நம்மை பலப்படுத்துகிறார். உலக சோதனைகள் நம்மை சூழும் போது உதவிக்காக நாம் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி கூப்பிடலாம். அந்நிய பாஷைகளில் பேசுவது சத்துருவை எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு பக்தி விருத்தி உண்டாக்கி பலப்படுத்துகிறது. எல்லா இருளையும் ஜெயித்து தேவனுடைய பிள்ளைகளாக திடமாக நிற்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை பயிற்றுவிக்கிறார். மரியாளையும் இயேசுவின் சீஷர்களையும் நிரப்பிய அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களையும் நிரப்புவார். அவர் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ஜெயிக்கும்படி பலப்படுத்தி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிபூரண ஜீவனால் நிரப்பி தேவனுடைய பரிசுத்த ஆலயமாக மறுரூபமாக்குவாராக. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையுண்டு என்று வேதம் கூறுகிறது.
உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்களுக்குள் வாசம் பண்ணி ஜெயமும் நோக்கமும் கொண்ட வாழ்க்கைக்குள் வழிநடத்தும்படி பரிசுத்த ஆவியானவரை அழைத்திடுங்கள். உங்கள் சரீரம் பலவீனப்பட்டால் தூக்கம் வருவது போல சோர்வாக உணருவீர்கள். அது நிமித்தம் உங்கள் சிந்தையும் கூட மந்தமாகி போகும். அதனால்தான் வேதம் செய்ய வேண்டியதை பலத்தோடே செய் என்று சொல்லுகிறது. எறும்புகள் சோம்பலாய் இருப்பதில்லை. அவைகளுக்கு தலைவன் இல்லாதிருந்தும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. சாலமோன் ஞானி எறும்புகளைப் போல கடினமாக உழைத்திடுங்கள் என்று சொல்கிறார். சோம்பேறியின் உள்ளம் சாத்தானின் தொழிற்சாலை என்று ஒரு கூற்று உண்டு. சரீரம் மந்தமானால் சிந்தையும் மந்தமாகி போகும். அப்பொழுது பிசாசானவன் உங்கள் மனதில் தன்னுடைய காரியங்களை போட்டு உங்களை இவ்வுலக இன்பங்களை தேடி போக வைக்கிறான். ஆகவேதான் காலையில் எழுந்தவுடன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்நாளுக்கான அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவ்வார்த்தையை செயல்படுத்தும் வண்ணம் உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்க வேண்டும். அப்போது சிந்தையும் புத்துணர்வு பெற்று அந்நாளுக்கான தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தயாராகும். அனுதினமும் தமது சித்தத்தை நிறைவேற்றும் வண்ணம் நமது சிந்தை, சரீரம் மற்றும் ஆவி புத்துணர்வு பெற்று ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வகை தேடி சுற்றி திரிகிறான். உங்களுடைய சரீரத்திலோ சிந்தையிலோ சிறிதளவே இடம் கொடுத்தாலும் அவன் உள்ளே நுழைந்து செயல்பட ஆரம்பிக்கிறான். பிரியமானவர்களே, யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரியமுள்ளவனாகவும் திடகாத்திரமான வசீகர தோற்றமுள்ளவனாய் இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் ஆண்டவரின் அபிஷேகத்தை நிறைவாய் பெற்று அதை காத்து கொள்ள ஆரோக்கியமான சரீரம் அவசியம். அற்புதத்தை வேண்டி ஒரு ஸ்திரீ இயேசுவிடமிருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டது போல நாம் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து ஜனங்களுக்காக ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை, தேவனுடைய வார்த்தையை ஜனங்கள் நம்மிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு உங்களுக்குள் வல்லமை இருக்க வேண்டும். ஊழியம் செய்ய சரீரத்தில் பலன் வேண்டும். ஆம், உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது. சிம்சோனை குறித்து பாருங்கள். எல்லா இடங்களுக்கும் தேவ பலத்தோடே அவன் சென்று தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவனது வாழ்க்கையை கட்டுப்படுத்துவதற்கு அவன் தெலீலாளுக்கு அனுமதி கொடுத்ததால் சிம்சோன் பலவீனப்பட்டு போகிறான். அவள் அவனை அநேகந்தரம் சோதித்து பார்த்தாள். சிம்சோன் அவளது சோதனையை தவிர்க்க முயற்சித்த போதும் யோசேப்பை போல தொடர்ந்து நிற்க முடியாமற் போனது. தன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் அவன் அவளுக்கு வெளிப்படுத்துகிறான். சாத்தான் இது போன்ற சந்தர்ப்பத்திற்காகவே காத்து கொண்டிருக்கிறான். நம் சரீரத்தில் பலவீனம் வெளிப்படும் போது இயற்கையான நோய்கள், வலிகள், தலைவலிகள் போன்றவற்றை அவன் கொண்டு வருகிறான். ஆகவே உங்கள் பலவீனத்தை பற்றி பெரிதாக பேசாமல் தேவன் தருகிற பலத்திற்காக அவரை ஸ்தோத்தரியுங்கள். அப்பொழுது இன்னும் அதிகமான பலத்தால் அவர் உங்களை நிரப்புவார். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். சரீரத்தை உங்களால் இயன்ற அளவிற்கு சிறப்பாய் காத்து கொண்டு தேவன் உங்களை ஆசிர்வதிக்கும்படி கேளுங்கள். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, என்னுடைய சரீரத்தை உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஆலயமாக்கியதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிறைத்து உம்முடைய தெய்வீக வல்லமையினால் என் வாழ்க்கையை மறுரூபமாக்கும். இயேசுவின் இரத்தத்தினால் என்னை சுத்திகரித்து எல்லா பாவத்திலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் விடுதலையாக்கும். சோதனைகளை
மேற்கொண்டு உம்முடைய பரிபூரண பரிசுத்தத்தில் ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும். உமக்கு பிரியமான பிள்ளையாக நீர் அருளும் விடுதலையிலும் சந்தோஷத்திலும் நான் வாழும்படி பலப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரே, என் சிந்தனைகள், வார்த்தைகள், கிரியைகள் இயேசுவை மகிமைப்படுத்துவதாக இருக்கும்படி என்னை வழிநடத்தும். உம் பிரசன்னம் எப்போதும் எனக்குள் தங்கியிருந்து இவ்வுலகில் நான் ஒரு நோக்கத்தோடு அன்பின் பாத்திரமாக வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.